வணக்கம். குரூப் 2 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இன்னைக்கு சூழ்நிலையில். அதுதான் ஏன்னா இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய வாய்ப்பு. இமீடியட்டாக அடுத்தது நம்ம ஒரு அரசு பணிக்கு போகணும், ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உடனடி வாய்ப்பு அப்படிங்கிறது குரூப் 2 2A அப்படிங்கிற இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் தான். ஏன்னா குரூப் 4க்கு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். குரூப் 1 நிறைய பேருக்கு ப்ரிலிமினரி ரிசல்ட் வரல, வந்தவங்க அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ குரூப் 1க்கு வந்தவங்க மட்டும் இருப்பாங்க. குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி, எப்போ ரிசல்ட் வருதோ அப்போ தான் தெரியும். ஆனால் இப்போ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஓகே, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம 2 எழுதுவோமா 2A எழுதுவோமா, நம்ம மார்க் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிப்புகளின் மூலமா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை தாண்டி நம்ம கையில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சான்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமுக்காக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலம் நேரம் அப்படிங்கிறது இன்னொரு 6 மாத காலம் உங்கள் கையில் இருக்குது. நமக்கு இந்த எக்ஸாமினேஷனுங்கிறது பிப்ரவரி கடைசி மார்ச்சில் தான் நடக்குங்கிறது டென்டேட்டிவாக சொல்கிறப்ப அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் அப்படிங்கிற முழுமையான 6 மாத காலம் நம்ம கையில் இருக்குது. இது ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே போதுமான ஒரு கால அவகாசம் இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது. அதனால் இப்போ நம்ம கையில் இருக்கிற டைம் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு டைம். நம்ம ஆல்ரெடி த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஓவர்வெல்மிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே இந்த 2+2A நம்ம பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். கிளாஸஸ்க்கு கிளாஸ் நம்ம ஒரு 3 லேயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இந்த 2+2A மெயின்ஸுக்கான ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் குரூப் 2 அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு மொத்தம் 30 டெஸ்ட்டு, 2A அப்படிங்கிறதுக்கு 62 டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு. ஸோ 2க்கு 30 டெஸ்ட்டு, 2Aக்கு 62 டெஸ்ட்டு, 2+2A இது ரெண்டுமே சேர்ந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம இங்கே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2ஓட ஷெடியூல் என்ன, 2Aவோட ஷெடியூல் என்ன எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த ஷெடியூல் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ 2 பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த 30 டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக எப்படி படிச்சா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போர்ஷனாக பிரிச்சிருக்கிறோம். அந்த போர்ஷனுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல், கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் இன் போத் லாங்குவேஜஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். உங்களுக்கு எதில் வேணுமோ, நீங்கள் மெயின்ஸ் எந்த லாங்குவேஜில் எழுத போறீங்களோ, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், நீங்கள் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு முழுமையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும், அந்த 30 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலில் அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன்ல இருந்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள் எந்த விதமான கோணங்கள்ல இருந்து கேள்விகளாக கேட்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் இருக்கும், ரெடி ரெஃபரன்ஸா இருக்கும். ஒரு போர்ஷன் இருக்கு, அந்த போர்ஷன்ல இருந்து நம்ம எதெல்லாம் படிக்கணும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுல உங்களுடைய முழு பணிச்சுமையும் குறைச்சி கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. அது குரூப் 2க்கு. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 3 பார்ட். ஒன்று ஜிஎஸ், இன்னொன்று லாங்குவேஜ், இன்னொன்று ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ இந்த 3 பார்ட்டுக்கும் சேர்த்து நம்ம மொத்தம் 62 டெஸ்ட் நடத்த போகிறோம். அந்த 62 டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் 62 டெஸ்ட்டும் என்னைக்குங்கிற ஒரு ஷெடியூல் கீழே இருக்கு. அந்த 62 டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டோட போர்ஷனுக்கு முன்னாடியும் அந்த டெஸ்ட் சம்பந்தப்பட்ட போர்ஷன்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக நடத்தி முடிக்கப்படும். ஸோ கிளாஸ் நடத்தி முடிச்ச ஒவ்வொரு டெஸ்ட் போர்ஷனையும் கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்டோடைய டிஸ்கஷன் அப்படின்னு சொல்றது 3 லேயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் குரூப் 2 2A மெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போர்ஷனுக்கான டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களும் கம்ப்ளீட்டா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம், 2A எழுதுறவங்களும் கம்ப்ளீட்டா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். 2A எழுதுறவங்க அப்ஜெக்டிவ் டெஸ்ட் எழுதுவீங்க, 2 எழுதுறவங்க டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எழுதுவீங்க. அண்ட் பின்னாடி அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 2Aக்கு கம்ப்ளீட் ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3 லேயர்ல நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றோம். ஸோ இந்த 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு மெயின்ஸே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து அதுக்கப்புறம் மெயின்ஸ் வெப்போன்னு சொன்னாங்க. அப்புறம் 2A பிரிச்சாங்க. அப்புறம் 2Aக்கு அப்ஜெக்டிவா ஒரு மெயின்ஸை கொண்டுட்டு வந்தாங்க. 2க்கு டிஸ்கிரிப்டிவ்னு கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு என்ன மார்க் பேட்டர்ன் எப்படி நமக்கு வைக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொல்லல. இப்படி நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் அப்படி இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு பெரிய அளவிலான குழப்பமும் கன்ஃபியூஷனும் இருக்கு. ஸோ இது சம்பந்தமா நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை கிளியர் பண்றதுக்கு நீங்க பின்னாடி போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கிருந்து தொடங்கணும், அது எப்படி நம்ம நோட்ஸ் மேக் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி வச்சுக்கணும், ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அதில் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான இவ்வளோ விஷயங்களை பற்றியுமே நான் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் பேசியிருக்கேன். அந்த விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா
நமக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறு ஆலோசனையும் உங்கள் வெற்றியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மைல்கல்லாக இருந்துரும். அப்படி இருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம், நான் எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப வலிமையாக நம்புறவன், விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த சொல்லும் வீணானது அப்படின்னு சொல்லி சொற்களை விரயம் பண்ணவே கூடாது. எந்த ஒரு விஷயமும் ஒரு விஷயம் சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு வினை இருக்க வேண்டும், அந்த சொல்லுக்கு ஒரு நல்ல வினை நடக்க வேண்டும். அது எப்பவும் மோசமாக போயிடக்கூடாது, ஒரு நல்ல வினை நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆல்ரெடி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், உடனே பாருங்க. அப்படி நம்ம எவ்வளவுதான் தெளிவுரைகள் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் இங்கே நூற்றுக்கணக்கான ஃபோன் கால்ஸ் ஆஃபீஸ்க்கு வருது. இதை ஃப்ராங்காக சொல்லணும்னா ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யாருமே அவங்களுடைய ருட்டீன் ஒர்க்கோ ரெகுலர் ஒர்க்கோ ஈவன் R&D டீம் முதல் கொண்டு யாருமே அவங்களுடைய ஒரிஜினல் ஒர்க்கையே பண்ண முடியாமல் எல்லாருக்கும் இந்த ஃபோனில் பதில் சொல்கிறதே பெரிய வேலையாக இருக்கிற அளவுக்கு சந்தேகங்களும் தொடர்ந்து இந்த ஃபோன் கால்ஸும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம், இப்போ நமக்கு இந்த குரூப் 2 2A அப்படிங்கிறதுக்கான இந்த எக்ஸாமினேஷனுக்கான மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. மெயின்ஸ் பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்து முடிஞ்சு இப்போ நமக்கு 5ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் கூட நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓரியன்டேஷன் கிளாஸ் நடந்துச்சு, தட் மீன்ஸ் நேற்று. அப்போ அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்க்கான வீடியோ கூட இதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ ஆனாலும் இன்னும் அந்த கேள்விகளும் அந்த சந்தேகங்களும் என்ன பண்ணணும், என்ன கேள்விகள் மெயினாக என்ன கேள்வி வருதுன்னா 2 எனக்கு வருமா, 2A வருமா, இந்த 2A நான் எப்படி படிக்கணும், 2க்கு எப்படி நான் நோட்ஸ் எடுத்துக்கணும், 2க்கான நோட்ஸ் நான் மேக் பண்ணுறதுக்குள்ளேயே 6 மாதம் 7 மாதம் முடிஞ்சு போயிடுமே சார், எனக்கு வேற எந்த வகையிலையாவது நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா. அப்புறம் 2Aக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்லன்னு கொடுத்துட்டாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்லன்னு இருக்கிறப்ப 2Aவோட சிலபஸ் ஃபுல்லாகவே எக்கனாமின்னு இருக்குது. ஆனால் அது நம்ம ஆல்ரெடி படித்த எக்கனாமிக்ஸ்க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜாகிரஃபின்னு இருக்குது, ஆல்ரெடி படித்த ஜாகிரஃபிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதே மாதிரி ரீசனிங் பார்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. லாங்குவேஜில் ஆல்ரெடி இலக்கணம் கஷ்டம், கிராமர் போத் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கஷ்டம். ஆனால் அதே விஷயம் தான் திரும்ப இங்கவும் வருது. அப்ப INM அப்படின்னு நம்ம சிலபஸ் பார்த்தா அது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு இருக்கு. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படிங்கிறதே அவங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்படி நிறைய கேள்விகள், இது எப்படி பண்ணணும், நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டவுட். ரெண்டாவது செட் ஆஃப் டவுட் என்ன அப்படின்னா, நான் கோயம்புத்தூர்ல இல்லை. இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இங்கே ஆஃப்லைனில் வந்துடலாம். நேற்று நீங்கள் ஓரியன்டேஷன் கிளாஸில் எல்லாருமே வந்திருந்தீங்க. ஆஃப்லைனில் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்க, திருப்பூர், ஈரோடு, இது வரைக்கும் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஈஸியாக ஆஃப்லைன் வந்துடலாம். இப்போ அதை தாண்டி இருக்கிறவங்க நமக்கு ஆன்லைனில் வரணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸில் எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி டீச் பண்ணுவீங்க, ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எந்த மாதிரி கொண்டுட்டு போக போகிறீங்க, ரெண்டாவது நோட்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஆன்லைன் கிளாஸஸில் உங்கள் கூட எவ்வளோ தூரம் எங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், எங்கள் டவுட்ஸ் எப்படி கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி இது வரைக்கும் நாங்கள் அட்டன் பண்ணதே இல்லை, அது எப்படி இருக்குங்கிற டவுட் இருக்குது. ஸோ இதை பற்றின இது மாதிரியான நூற்றுக்கணக்கான சந்தேகங்கள் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நிறைய பேருக்கு தினம் ஒரே கேள்விகள் தான், ஒரே செட் ஆஃப் கேள்விகள் தான், ஆனால் 100,000 ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு விஷயத்தை இப்போ இனிஷியேட் பண்ணுறோம். அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலம், இப்போ நம்ம குரூப் 2 2A மெயின்ஸ் பேட்ச் நமக்கு 5ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு. அந்த கிளாஸஸ்க்கான அந்த பேட்ச்க்கான கிளாஸஸ் இந்த ஒரு வாரம், இப்போ முதல் வாரம் நடக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள் கிளாஸஸ் இருக்கு. இப்போ இந்த 4 days கிளாஸஸ் நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ ஆன்லைன்லயும் நீங்க அட்டன் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற பேசிக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அந்த வகுப்புகளில் தீர்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு அது எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு, உங்களால் அதை கோப்ப பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துக்கலாம், நீங்க செக் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு இந்த எக்ஸாம் சம்பந்தமான பேட்டர்ன் சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க அவங்க உள்ளுக்குள்ள இந்த ஒரு வார வகுப்புல இந்த 4 நாள் கிளாஸஸ்ல உங்களுக்கு அது சம்பந்தமான எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறோம். ஒன்று, இங்கே எங்களோட அட்மின் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்களால இந்த எல்லா ஃபோன் கால்ஸும் ஒரே செட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு திரும்ப பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது, எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எல்லார்கிட்டையும் திரும்ப எல்லா கால்ஸையும் மிஸ் பண்ணாமல் பேசி முடிக்கிற அளவுக்கு நேரமும் இல்லை. அப்படிங்கிறதால ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் உங்கள் எல்லாத்தையும் வர வச்சு உங்கள் எல்லாருக்குமான சந்தேகங்களையும் நம்ம தீர்த்திடலாம். ரெண்டாவது, நம்ம கிளாஸஸோட வே அண்ட் ஃப்ளோ அது எப்படி இருக்கும், அது எவ்வளோ தூரம் எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமினேஷனை ஷியோர் ஷார்ட்டாக நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி வச்சுக்கணும், நோட் மேக்கிங் எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீங்க 4 கிளாஸ் நீங்க கண்டினியூஸா அட்டெண்ட் பண்றப்ப ஓகே ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் அப்படிங்கறத எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த டாபிக்கான நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும் அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிறப்ப இந்த 4 கிளாஸ்ல உங்களுக்கு தேவையான அந்த அத்தனை கிளாரிட்டியும் கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஸோ இந்த வாரம் இப்போ குரூப் 2 2Aக்கு பேட்சஸ்க்கு நடக்கிற ரெகுலர் கிளாஸஸ்ல இந்த பேட்சுக்கு இதுவரைக்கும் என்ரோல் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் கூட இந்த ஒரு வார காலம் நீங்க எல்லா கிளாஸஸும் ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த கிளாஸ்
கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கு தேவையான கிளாஸ் லிங்க்கு, கிளாஸ் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதில் ஷேர் பண்ணுற அந்த லிங்க்கும் அந்த மெட்டீரியல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வார காலம் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஃபார் குரூப் 2 2A ஆஸ்பிரண்ட்ஸ் யார் வேணாலும் அதை நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். அதனால் இந்த ஒரு வார காலம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, இந்த ஒரு வாரம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படி, ஆனால் இன்னும் ஒரு முழுமையான தெளிவு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு வாரம் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் குரூப் 2 2A மெயின்ஸை பற்றி கொடுத்துரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு அதில் கிளாஸ் லிங்க்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். கிளியர்? பாயிண்ட் நம்பர் 1. அதனால் பாயிண்ட் நம்பர் 2, இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக எனக்கு இன்னும் டவுட் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாக்இன் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஆஃப்லைனில் வரலாம் அல்லது ஆன்லைனில் கேட்டுக்கலாம். பட் இந்த ஒரு வார காலம் இந்த பேசிக் டவுட்ஸ் நோக்கி இந்த ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகங்களையும் நம்ம கிளாஸ்லேயே ஃபுல்லாக சால்வ் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிறதால இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு தேவையான அந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடச்சிரும். அதை தாண்டியும் எனக்கு சந்தேகம் இருக்குது சார், நான் கேட்கணும் இல்லை இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும், உங்களை நான் நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னா யூ மே ப்ளீஸ் கம். நமக்கு ஆஃப்லைன் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் ராம்நகரில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வரலாம், இல்லை ஃபோனில் பேசுகிறப்ப நீங்கள் பேசலாம். பட் அதற்கான தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் வீக். ரைட்? இந்த விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அதனால் இந்த குரூப் 2 2A ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உடனடியாக இந்த வருடம் நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த எக்ஸாம் தான். அப்போ இந்த எக்ஸாமை நம்ம சூப்பராக பண்ணணும் அப்படின்னா இந்த 6 மாத காலத்தை நீங்கள் எவ்வளவு சரியாக பயன்படுத்துகிறீர்களோ, நம்ம ஜாதகம் பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்களே உங்களுக்கு நேரம் சரியில்லை, இல்லை இப்போ உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு, அந்த ஜோசியக்காரராக மாதிரி நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இன்னும் 6 மாத காலம் டைம் இருக்குது, அதனால் நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த நேரம் நல்லா இருக்குதா இல்லை நேரம் நல்லா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நேரத்தின் கைகளில் இல்லை, நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் உங்கள் கையிலேயே எப்போவுமே இருக்கிற ஒரு டிவைஸ், உங்ககிட்ட இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் முழுமையாக பிடுங்கிட்டு போகிற ஒரு டிவைஸ் உங்கள் கையில் இருக்குது, அது உங்கள் மொபைல் ஃபோன். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் பயன்பாட்டை முழுமையாக குறைக்கணும். நாங்கள் எப்போவுமே ஒரு வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது 2, உங்கள் கையில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் வாங்குவதற்கு தேவையான ஒரு மினிமம், ஒரு பேசிக் மொபைல் ஃபோன், ஒரு மினிமம் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு தேவையான செலவு என்னவோ அந்த செலவு தான் இங்கே ஃபீஸ். அதே சமயத்தில் அந்த மொபைல் ஃபோனை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மொபைல் ஃபோனில் செலவிடுற அந்த நேரம், இது 2ஐயும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, உங்களை நான் ஆஃபீஸர் ஆக்கிறேன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஒரு வேடிக்கையான ஒரு கம்பேரிசன். அது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு தேவையான காசு, மொபைல் ஃபோன்னா ஐஃபோன் வாங்குற காசு இல்லை, ஒரு மினிமம் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு தேவையான கட்டணம், அதுதான் உங்களுக்கான கட்டணம். அதே மாதிரி நீங்கள் இங்கே சரி அதை கட்டி சேர்ந்துட்டோம் சார், அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மொபைல் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு மொபைல் ஃபோன் வாங்குவதற்கான காசையும் ஒரு மொபைல் ஃபோனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமையும் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களை நான் ஆஃபீஸர் ஆக்கி காட்டுறேன்னு சொல்கிறோம். விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்களை கொடுங்கள் நாட்டை திருத்தி காட்டுகிறேன் மாதிரி நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸர் ஆக்கிறதுக்கு இந்த 2 விஷயம் தான் இங்கே தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ உங்கள் காலம் கொள்ளை போகாமல் காப்பாற்றிக் கொள்வது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது, அதை தேடி இதை தேடி அங்கே பார்த்து இங்கே பார்த்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறப்ப காலம் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அந்த காலம் ஸ்க்ரோல் ஆக உங்களுக்கான வாய்ப்புகளும் ஸ்க்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து இன்னொரு நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். அந்த விஷயத்தை நம்ம பண்ணவே வேண்டாம். உலகத்தில் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் அது எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கான அந்த மொபைல் ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு விஷயம் தமிழ்ல சொல்லுவாங்க, தன்னை வென்றவன் தரணியை வெல்வான், எண்ணத்தை வென்றவன் எதையும் வெல்வான் அப்படின்னு சொல்லி. முதலில் தன்னை வெல்ல வேண்டும், அதுக்கப்புறம் தன்னிடம் இருக்கிற எண்ணங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லணும். நமக்கு அறிவுக்கு தெரியும், இந்த 6 மாத காலத்தை சரியா பயன்படுத்தி முறையா பிராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம ஆஃபீஸர் ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அறிவுக்கு தெரியும். ஆனால் அது மனசு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. எண்ணம் எங்கெங்கேயோ போகும். படிக்கிறதை தவிர மீது எல்லா விஷயத்திலையும் நம்ம என்கேஜ் ஆகும். அப்போ தன்னை வென்றவன் தரணியை வெல்வான், எண்ணத்தை வென்றவன் எதையும் வெல்வான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணத்தை நீங்கள் வெல்ல வேண்டும். உங்கள் எண்ணத்தையும் உங்கள் மனதையும் அந்த மனதால் உருவாகும் எண்ணங்களையும் உங்கள் அறிவு வெல்லும் பொழுது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ அந்த ஜெயிக்கிறதுக்கு தேவையானது ஒரு மைண்ட் செட். வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதனால இன்னையிலிருந்து உங்களுக்கு 6 மாத காலம் டைம் இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே அடுத்த 6 மாச காலம் கழிச்சு வரக்கூடிய மெயின்ஸ் எழுதி ஆபீசர் ஆகக்கூடிய எல்லாருக்குமே இன்னையிலிருந்து எல்லாத்துக்கும் சரிசமமான நேரம் தான். ஆனால் ஒரு சிலர் மட்டும் இறுதி தேர்வில் வெல்கிறார்கள். மற்றவர்கள் வெல்ல முடியாம போறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்துறதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த விஷயத்திலுமே ஈக்குவல்னு நம்ம உலகத்தில் யாரையுமே எதையுமே சொல்ல முடியாது. பணம், பொருள், வாய்ப்பு எல்லாமே வேற வேறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு வேற வேறையாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த உலகத்தில் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் மிகச்சமமாக வழங்கப்பட்டிருக்கிற விஷயம், அது டைம். இந்த டைம் இஸ் அன்பயாஸ்டு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பாகுபாடும் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கிற மாபெரும் வளம் அப்படிங்கிறது நேரம். அந்த நேரத்தை நீங்கள் எத்தனை பேர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அத்தனை பேரும் நிச்சயமா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. நிச்சயமா கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடலாம். அதனால இந்த 1 வார காலத்தை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். இந்த 1 வார காலத்தை நீங்கள் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் டைமிங் என்ன, கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் என்ன, இது எல்லாமே கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் 1 by 1 அங்கே வரும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவு பெறுங்கள். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். யாராவது ஒருவர் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உதவியாக இருந்தோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஓரியன்டேஷன் கிளாஸ்ல கூட 2-3 பேர் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் செலெக்ஷன் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் 2 சமயத்தில் ஒரு சீரியஸ் ஆஃப் 30 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு ரொம்ப இன்டெப்த் டீட்டெயில்டாக ஒரு கைட்லைன்ஸ் வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஒவ்வொரு போஸ்ட்னா என்ன, அந்த போஸ்ட்டை பற்றின இன்டெப்த் இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ஒரு போஸ்ட் செலெக்ஷன் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் பண்ணோம். அது தமிழ்நாட்டில் இதுவரையும் நான் நேரில் பார்க்கவே இல்லாத, என்னை பற்றி எதுவுமே தெரியாத எத்தனையோ 1000 பேருக்கு அது மிக நேரடியாக பயன் இருந்திருக்கு, நிறைய பயன்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நேற்று ஓரியன்டேஷன் கிளாஸில் அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறப்ப அது அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அது சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸுக்காக டிவைஸ் பண்ணி ஆரம்பித்த ஒரு விஷயம், அது கடைசியாக எல்லோருக்கும் பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி தான் அப்படி ஒரு விளைவு, நல்ல விளைவு ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எகைன் இந்த தடவை நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் 1 week அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக ஜெயிக்கிறோம். அந்த ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு விடாதீர்கள். அது உங்களை உந்தி தள்ளும். நிச்சயமாக வெற்றி முகட்டில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். வாழ்த்துக்கள். கிளாஸில் பார்க்கலாம்.